ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த கல்வியாண்டு தொடங்கிய நாளிலிருந்து ஒவ்வொரு மாதமும் நாம் திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கிறோம். கடந்த மாதத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நாம் திருப்பலி நிறைவேற்றவில்லை. ஆகவே இந்த மாதத்தில் நாம் திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் பெறுவதற்காக அழைக்கப்படுகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகள்லாம் கேட்குதா கேட்கலையா? எல்லாம் நல்லா உற்சாகமாக இருக்கீங்களா? கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒரு பரிமாற்றிக் கொள்வோம். ஒரு இடத்துல ஒரு கருத்தமர்வு நடந்துச்சு. அதாவது ஒரு 100 பேர் அந்த அமர்வில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அங்கே வந்த அந்த கருத்தமர்வு எடுத்த அந்த ஆசிரியர் எல்லாருக்கும் ஒரு செமினார் அந்த நடத்துகிற வேளையில் பல காரியங்களை குறித்து சொன்னார். இப்போ வந்திருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு மெமரி பவர் இருக்குது, எவ்வளவு மனசில் மனப்பாடமாக வைக்கிற சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக ஒரு சின்ன போட்டி நடத்தினார். என்ன போட்டி அப்படின்னு சொன்னால், அந்த 100 பேரில் ஒரு 3 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்தார். 3 பேரை தேர்ந்தெடுத்துட்டு 3 பேரும் உங்களுக்கு நான் 2 நிமிஷம் டைம் தருவேன். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமுக்கு போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னார். அந்த ரூமுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அப்போது 3 பேரும் போனாங்க. டைம் கவுண்ட் பண்ணாங்க. கரெக்டாக 120 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி 10 வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லோரும் செமினாருக்காக உட்காந்துருக்குறாங்க. இப்போ 3 பேரையும் ஒரு 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டு முன்னாடி நிப்பாட்டுறார். ஆளை பார்த்து அந்த ரூமில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த ரூமில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டார். உடனே அந்த நபர் சொன்னார், ஒரு நாய்க்குட்டி கட்டி கிடக்கு நான் பார்த்தேன். வேற என்ன பார்த்தீங்க? வேற என்ன பார்த்தேன், நாய்க்குட்டி தான் கிடந்தது அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிட்டார். வேற ஒன்றையும் பார்க்கலையா? வேற என்ன, ஒரு டேபிள் கிடந்துச்சு. ஆமாம், ஒரு டேபிள் கிடந்துச்சு. வேற என்ன? வேற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். முதல்ல வந்தவர் நாய்க்குட்டியையும் டேபிளையும் பார்த்தார். ரெண்டாவது இருந்தவரை பார்த்து அந்த செமினார் எடுத்த ஆசிரியர், நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், நாய்க்குட்டியை பார்த்தேன், 3 தொட்டி இருந்தது பார்த்தேன், ஒரு டேபிள் இருந்தது பார்த்தேன், அங்கே ஒரு வாளி இருந்தது பார்த்தேன். வேற என்ன பார்த்தீங்க? வேற அவ்வளவுதான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னார். 3வது நபரை பார்த்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டார். அவர் ரொம்ப பார்த்துருக்கார். அவர் பார்த்தவர் சொன்னார், நாய்க்குட்டியை பார்த்தேன், நாய்க்குட்டி கழுத்தில் ஒரு மணி இருந்தது, நாய்க்குட்டி கழுத்தில் ஒரு கயிறு கட்டியிருந்தாங்க, மஞ்சள் கலரில் அந்த கயிறு இருந்துச்சு, நாய்க்குட்டிக்கு 4 கொலுசை போட்டிருந்தாங்க, அந்த வாலில் ஒரு பூவை கட்டி வச்சுருந்தாங்க, 3 தொட்டி பார்த்தேன், ஒரு வாளி பார்த்தேன், ஒரு பக்கெட் பார்த்தேன், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூஞ்செடியை பார்த்தேன், அங்கே 2-3 மெழுகுதிரி பற்ற வச்சுருந்தாங்க, அதை பார்த்தேன், உள்ளே ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது, அதை பார்த்தேன். இப்படி ஏராளமாக சொன்னார். அன்பார்ந்தவர்களே, 3 பேரும் ஒரே ரூமுக்குள்ளே தான் போனாங்க. 3 பேருக்கு கொடுத்த நேரம் 2 நிமிஷம்தான். ஆனால் 2 நிமிஷத்துக்குள்ளே போனவர் எவ்வளோ படிச்சிருக்கிறாரு, 2வது பார்த்தவர் எவ்வளோ படிச்சிருக்கிறாரு, 3வது பார்த்தவர் எவ்வளோ படிச்சிருக்கிறார். இப்போ நமக்கு கேள்வியே அதுதான்.
கேள்வியே அதுதான். பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வாரோம், நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்போ வளருகிற தலைமுறையினர் எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாங்க, கூர்ந்து நோக்குறாங்க, கவனிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய நேரங்களில் அந்த கவன குறைவு என்பது ஏற்படுகிறது, கவன சிதைவு என்பது ஏற்படுகிறது. நிறைய கவனிக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வீட்டில் அம்மா அப்பா இல்லை, அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. அப்போது அண்ணன் தம்பி ஒரு 3 பேர் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். 3 பேரும் சேர்ந்து செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். பக்கத்து வீட்டில் தீபாவளிக்கு வெடி வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டிலையே பக்கத்து ரூமில் வெடி வாங்கி வச்சுருக்கிறாங்க. எப்படி வெடி வெடிச்சதுன்னு தெரில, வெடி வெடித்து புகையாகி அந்த ரூமில் இருந்து புகை வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. தீ பிடிச்சி தீ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இவன் பக்கத்து ரூமில் இவன் உட்காந்துருக்குறான். இப்போது அவங்க அம்மா வெளியே போனவங்க, அவங்க அப்பா வெளியே போனவங்க 2 பேரும் ஓடியாராங்க. நம்ம வீட்டுக்குள்ள தீ பிடிச்ச மாதிரி இருக்குது, சத்தம் கேட்குது, என்னன்னு தெரியலையே, நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறாங்களோ எது செய்கிறாங்களோன்னு வந்து பார்த்தா, பிள்ளைங்க 3 பேரும் எதை பார்த்துட்டு இருக்கான்? செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கான். பக்கத்து ரூமில் வெடி வெடிச்சதுன்னு தெரில, தீ பிடிச்சதுன்னு தெரில, என்ன நடந்ததுனே தெரில. இவங்க பிடிச்சி தட்டி எழுப்பியல, தீ பிடிச்சிருக்கவனு தெரியலையா, வெடி வெடிச்சவனு தெரியலையா? ஐயையோ, நாங்கள் பார்க்கவே இல்லையே, நாங்கள் கவனிக்கவே இல்லையே. நீ பாருங்க, பிள்ளைங்க எப்படி வளர்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இப்போ நிறைய நேரங்களில் நாம் நம்மை சுற்றி நடப்பதை குறித்து கவனம் இல்லாமல் இருக்கிறோம். நமக்கு முன்னாடி என்ன நடக்கிறதோ அது தெரிந்து வைத்திருக்கிறோமே தவிர, நம்மை சுற்றி நடப்பவை பற்றி நமக்கு அக்கறை ரொம்ப கம்மி தான். அதனால தான் இன்னைக்கு நிறைய ஃபெயிலியர். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் தோல்விக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க இந்த வேலையை மட்டும் செய்யணும், அந்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க. அதை தாண்டி என்ன இருக்குங்கிற பார்க்கறதுக்கான ஞானமும் அறிவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் நிறைய ஃபெயிலியர். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு உங்களை வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அங்கே போகும்போது உங்களுடைய அறிவுத்திறனை செக் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ள அந்த கம்பெனிக்குள்ள நுழையிறதுலேருந்து கடைசி அந்த கம்பெனியில் போய் பார்க்குற வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள், எழுதுங்கன்னு சொல்லும்போது இதையெல்லாமா கூட டெஸ்ட்டில் வைப்பாங்க. பரீட்சைக்கு படிச்சுட்டு சொல்லியிருக்கிறாங்க, அதை படித்து வந்திருக்கிறோம். இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருக்கிறாங்க, அதை கேட்டிருக்கோம், எழுதியிருக்கிறோம். இது ஒரு கேள்வியா, இப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த கம்பெனி என்ன நினைக்குதுன்னு சொன்னால், சுற்றிலும் நடக்கக்கூடியதை பார்க்கிற அந்த அறிவு ஞானம் இல்லைன்னு சொன்னால், ஒரு ஆபத்தோ விபத்தோ ஏதாவது ஒன்று நடந்ததுன்னு சொன்னால், இந்த கம்பெனி மேலே உனக்கு என்ன அக்கறை இருக்குது, அது உனக்கு எப்படி இருக்குது, அதை நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு அவன் கேட்குறான். நான் என்ன சொல்ல வரேன், அப்படி படிக்கிற போதே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவற்றை குறித்து ஆய்ந்தறிகிற ஞானம் உங்களுக்கு வேணும். சுற்றி நடப்பவை குறித்து தெரிந்து கொள்ளுகிற ஆற்றல் உங்களுக்கு வேணும். அது மிக முக்கியமானது. அது இல்லைன்னு சொன்னால் நிறைய நேரங்களில் நம்ம தோற்று போவோம். ஏன் நமக்கு இப்போ கவனம் ஒரே ஒரு பொருள் மேலே இருக்குது, அடுத்த பொருள் மேலே வரவே மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? நீ யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் எப்போதுமே செல்ஃபோன் பார்க்குறவங்களா இருக்கிறோம்னு வச்சுக்குவோம். எப்போதுமே செல்ஃபோன் பார்க்குறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த செல்ஃபோனுக்குள்ளே என்ன நடக்குது அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். பக்கத்தில் யார் வந்தா, திருடன் வந்தானா, நல்லவன் வந்தானா, கெட்டவன் வந்தானா, அம்மா வந்தாங்களா, அப்பா வந்தாங்களா, அண்ணன் வந்தானா, அக்கா வந்தாளா, யார் வந்தாலும் தெரியாது, யார் வந்தாலும் தெரியாது. இப்போ தானே வந்துட்டு போனால் அம்மா உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்பா கேட்டால் கூட, அம்மா எப்போ இங்கே வந்தா, நான் வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நான் செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், அம்மா வந்ததே தெரியாது. ஒரு நாய்க்குட்டி வந்திருக்கும் தெரியாது, பூனை வந்திருக்கும் தெரியாது, யாராவது ஒரு பொருள் எடுத்து போயிருப்பாங்க தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த கவனம் எல்லாம் எப்படி மாறி போச்சுன்னு சொன்னால், நாம் ஒன்றின் மீது கவனம் செலுத்தணும்னு சொன்னால் அதை தாண்டி வேற ஒருத்தர் மேலே கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு மாறி இருக்கிறோம். அதனால தான் இந்த பொது அறிவுங்கிறது இல்லாமல் போச்சு. புத்தக அறிவு இருக்குது, பொது அறிவு என்பது இல்லாமல் போயிருக்கிறது.
ஆகவே இந்த அனைத்தையும் ஆய்ந்து பார்க்கிற, புரிந்து பார்க்கிற அந்த ஞானமான கண்கள் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. சுற்றிலும் நடப்பவை குறித்து பார்க்கிற ஒரு ஞானம் வேணும். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அந்த வறண்டாவில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல தண்ணி சொட்டு சொட்டாக ஒழுகிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் ஒழுகிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் லாங்காக ஒழுகுது, சொட்டு சொட்டாக இல்லாமல் நிறையவே விழுது. தண்ணி டெய்லி அதில் பிடிக்கிறவா பார்க்குறா, தண்ணி அதில் குடிக்கிற பையன் பார்க்குறான், எல்லோரும் பார்க்க தான் செய்றீங்க. அந்த டேப்பை எப்படி அடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த டேப்பை ஒன்று அமுக்கி விடணும் அல்லது கொஞ்சம் இழுத்து விடணும், அதை லேசாக திருக்கி விட்டால் அந்த டேப் என்ன செய்யும்? அமைதியாக அது ஒழுவாது, அப்படியே இருக்கும். உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறேன், ரொம்ப காங்கிரீட்டான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சத்துணவு அமைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, சோறு பொங்குறாங்க இல்லையா, கவனிக்கிறீங்களா இல்லையா பிள்ளைங்க? அந்த சோறு பொங்குற இடத்துல ஒரு டேப் இருக்குது. அந்த டேப்பில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு சிண்டெக்ஸ் நிறைய 500 லிட்டர் தண்ணி ஏற்றி வச்சிட்டேன். சாயங்காலம் மறுநாள் காலையில் போய் பார்த்தா தண்ணியே இல்லை. ஒரு நாள் இப்படி நடக்கு, 2 நாள் நடக்கு, 3 நாளாக தண்ணி ஏற்றினா தண்ணி இல்லாமல் போயிடும். என்ன அப்படின்னு போய் பார்த்தா சத்துணவு ரூமுக்குள்ளே அந்த டேப்பை லேசாக ஒழுக விட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகி அந்த நாள் முழுக்க நான் ஏற்றுற 500 லிட்டர் தண்ணியும் காலியாயிடும். அப்போது அந்த டேப்பை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி? அவங்கள கூப்பிட்டு கேட்குறேன், இது ஒழுகிக்கிட்டே தான் இருக்குது, ஏமா ஒழுகிக்கிட்டே இருக்குங்களா? நாங்களாம் இருக்கிறோம்ல, எங்கிட்ட சொன்னால் என்ன, இதில் அது எப்படி நிப்பாட்டுன்னு தெரில. அப்போ நான் சொன்னேன், அந்த டேப்பை லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை. கொஞ்சம் நேராக இருக்கக்கூடிய அந்த டேப்பை கொஞ்சம் சைடு வாக்கில் திருப்பி வச்ச உடனே தண்ணி ஒழுவலை. இதை கூடவா பார்க்க முடியாமல் இருப்பா ஒரு பொம்பளை? இதை கூட பார்க்க முடியாமல் ஒரு ஆள் இருப்பாங்களா? யோசித்து பாருங்கள். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு டேப் ஒழுவுச்சுன்னா நீ என்ன செய்வேன்? சரி செய்வீங்களா, சரி செய்ய மாட்டீங்களா? அது எப்படி நிப்பாட்டணும்னு நினைக்க தெரிவிங்களா, தெரியாதா? உங்கள் வீட்டில் கக்கூசு நாரிக்கு கிடக்கா, கழுவ மாட்டீங்களா? கழுவ மாட்டீங்களா? அதெல்லாம் நல்லா கழுவும் பாரு. அப்போ என்னன்னு பாரு. அப்போ அந்த ஒரு புரிதல், ஒரு அந்த சுற்றில் நடக்கவை பற்றி பார்க்காத ஒரு பார்வை இருக்கு. ஏன் டம்ளரில் தண்ணி வந்துடுச்சா அல்லது என்னுடைய கேனில் தண்ணி இருக்கா, அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்குது. தெருவில், ரோட்டில், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வறண்டாவில் தூசி கிடந்தா என்ன, குப்பை கிடந்தா என்ன, அப்படியே போவா, அப்படியே வா, எருவ மாடு போன மாதிரி வரும் போவும். இப்படி தான் நடக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கிளாஸ் ரூம்லேயே அப்படி நடக்கு. காரணம் என்ன? சுற்றிலும் பார்க்கக்கூடிய அந்த பார்வைங்கிறது குறைஞ்சி போச்சு. அதனால தான் அந்த எல்லாம் பிள்ளைங்க பசங்க டாய்லெட் போகக்கூடிய பகுதியெல்லாம் குப்பையாக முளைச்சி கிடத்து, யாராவது பார்த்து யாரையாவது சொல்லி ஆளை திரட்டி க்ளீன் பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் ஒருத்தரும் செய்யறாரு. அதை சாமியார் வேலை, அவர் தான் பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. ஒரு 2 டீச்சர்ஸ் அதுக்கு பொறுப்பாக போட்டால் கூட அதை கூட அவங்க பார்த்து அதை செய்யணுங்கிற நினைப்பு இல்லாமல் அதை யார்கிட்ட சொல்லி போகணும் அப்படிங்கிற நினைப்பு இல்லை, யாருக்குமே இல்லை. அந்த பார்வை என்பது குறைந்து போயிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், அந்த ஞானம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேணும், எல்லாருக்கும் வேண்டியிருக்கிறது, எல்லாரும் அதை பார்க்க வேண்டியிருக்கிறார். நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடியவற்றை பார்த்தறிகிற ஞானம் இருந்தால் தான் நீங்கள் படிக்கிற ஞானமும் பெறுவீங்க. அப்போ தான் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த பையன்கிட்ட தான் பேசுவேன், நான் அந்த பிள்ளைகிட்ட தான் பேசுவேன். அந்த பையன் இல்லைன்னா, அந்த பிள்ளை இல்லைன்னா என் வாழ்க்கையே செத்து போச்சு. நிறைய கழுதை அப்படி அலையுது, நிறைய பேர் அப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு அலைகிறாங்க. இங்கேயே பள்ளிக்கூடத்திலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப கேவலம். படிக்க வேண்டிய இடத்துல படிக்கிறத விட்டுட்டு மற்ற வேலைகள்லாம் செய்கிற சூழ்நிலை நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு அசிங்கமாக. நமக்கு இது தேவையா? நம்ம படிக்க வந்த வயசில், படிக்க வந்த இடத்துல நமக்கு இது தேவையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரி, அப்படி அலைகிற பிள்ளைங்க பின்னாடி எப்படி மாறிதுன்னு சொன்னால், அடுத்ததை உலகம் பெரியுது, இந்த வாழ்க்கை பெரியுது, நான் போகக்கூடிய பயணம் பெரியுது, நாம் இந்த இடத்துலையே நின்று விட போவதில்லை, நாம் போகக்கூடிய தூரம் ரொம்ப அப்படிங்கிற நினைப்பே வரமாட்டேங்குது. காரணம் என்ன? இந்த செல்ஃபோன், இந்த வாழ்க்கை, இந்த இடம் அப்படி தீர்மானித்து ஒரே இடத்துக்குள்ளே நிற்கிறோம் பாருங்க, அதனுடைய தன்மை தான் அப்படி வளர்ந்து வேறு மாதிரி போகுது. ஆனால் உலகம் பெரியுது, சுற்றிலும் கண்களை திறந்து பாருங்கள். வாழ்க்கை உங்களுக்கு எல்லா இடத்திலும் வசப்படுகிற அளவுக்கு நிறைய விரிந்து கிடக்கிறது. அந்த ஞானம், அந்த அறிவு என்பது
எல்லா பிள்ளைகளுக்கு வேணும். இப்போ நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய இந்த ஞானம், இந்த மனிதர்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து போவதில்லை. வாழ்க்கை, உலகம் பெரியது, வாழ்க்கை பெரியது. ஆகவே அதை பார்க்கிற கண்களுக்கு தான் இது உலகம் இவ்வளவு பெருசாக இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு. இல்லைன்னா அளவந்தாங்குளத்து ஸ்கூலுக்குள்ளே, அளவந்தாங்குளத்து ஊருக்குள்ளே, இதுதான். இது தாண்டி போகிறதுக்கான ஒன்றுமே வராது. நீ போய் பாரு, சென்னையில் போய் பாரு, திருநெல்வேலியில் போய் பாரு, மதுரைக்கு போய் பாரு, வாழ்க்கையில் படிக்கிற இடத்தெல்லாம் போய் பாருங்கள். எப்படி எப்படி படித்து எவ்வளோ பெரிய ஞானத்தோடு சின்ன வயசுலேயே டைப் கிளாஸ் தெரியுது, லோயர் ஹையர் முடிச்சிருக்கிறாங்க. அது பிறகு சின்ன வயசுலேயே கம்ப்யூட்டர் எல்லாமே படிச்சிடுறாங்க. 12ஆம் கிளாஸ் முடிக்கும் போது லோயர் ஹையர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் காலேஜுக்கே போய் சேர்றான். இங்கே எல்லாமே லோவாக தான் கிடாது. எல்லாருக்கும் என்ன தோணுது? எல்லாருக்கும் சும்மா இருந்தால் போதும், சும்மா படித்தா போதும். அவளை விடவும் நல்ல மார்க் எடுத்துட்டோம். அவள் எவ்வளோ மார்க் எடுத்தா? 600 மார்க்கு 400 மார்க் எடுத்திருக்கா. நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்க? 250 மார்க் எடுத்திருக்க. இங்கே ஃபஸ்ட்டு மார்க்கே 450 மார்க் தான் 600க்கு. எவ்வளோ கேவலமாக படிக்கிறோம், எவ்வளோ கேவலமாக இருக்கிறோம். அப்போ நினச்சி பார்க்க, இப்போ நம்முடைய பிள்ளைகள் ஞானத்தோடு வளர்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறார். நாம் சுற்றி பார்க்குறதில்ல, உலகத்தை சுற்றி பார்க்கணும். அந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி படிக்கிறாங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி படிக்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ அழகாக சொல்லி தர்றாங்க, அதை எப்படி பிக்கப் பண்ணிக்கிறாங்க, நம்ம ஸ்கூலில் எவ்வளோ ஆசிரியர்கள் திறமையாக கற்றுக் கொடுக்குறாங்க, நாம ஏன் இதை படிக்க மாட்டேங்கிறோம், நாம ஏன் இதை கற்றுக்கொட மாட்டேங்கிறோம், நமக்கு ஏன் அந்த புரிதல் வரல அப்படிங்கிற ஒரு தேடுதல் உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். அப்படி இருந்து தேடினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். உலகம் போட்டியான உலகமாக இருக்கிறது, சவால் நிறைந்த உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும், வாழணும் நினச்சா, உங்களுடைய சொந்த காலில் நின்று நீங்கள் உழைக்க வேண்டும் நினைத்தால், நீங்கள் சுற்றிலும் பார்க்கிற, கற்றுக்கொள்கிற, எல்லாவற்றிலிருந்து கற்றுக்கொள்கிற அந்த ஞானம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. பிள்ளைங்க புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாம் புரியுதா புரியலையா? இதை மாதிரி ரொம்ப புரியணும், ரொம்ப புரியணும். ஃபாதர் அட்வைஸ் பண்ணுறாங்க, இங்கேயே சொல்லிட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவையான ஒரு பாடமும் கூட. உங்கள் பாடத்தை படிப்பதற்கு இந்த ஒரு அறிவுரை என்பது காலத்தினுடைய அவசியமாக இருக்கிறது. உலகம் பெரியது, வாழ்க்கை பெரியது, நான் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. இந்த இடத்திலேயே என் வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, இந்த இடத்தை தாண்டி நான் பயணித்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்ததுன்னு சொன்னால், நீ சுற்றிலும் பார்ப்ப, நிறைய படிப்ப, நிறைய கற்றுக்கொள்வ. ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பது எல்லாம் உங்களுக்கு ஞானமாக இருக்கும், அறிவாக இருக்கும். இல்லைனா டீச்சர் இன்னைக்கு வரல, ஜாலி கொண்டாட்டம் அப்படி தோணும். சார் வரல, ரொம்ப ஜாலி அப்படி தான் தோணும். அது வரல. பிள்ளைகள், நீங்கள் ஆசிரியர்கள் வருகிற போதும் வராத போதும் அந்த ஞானம் உங்களுக்கு தேடுதல் இருந்தது என்று சொன்னால், உங்களை வாழ்க்கையில் உயர்ந்தவர்களாக மாறிக்கொண்டே போவீர்கள். அதற்கான ஒரு ஆற்றலும் அருளும் உங்கள் எல்லாருக்கும் வேணும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்படிங்கிறது தான் இந்த நாளில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் முன்வைக்கிற ஒரு அருமையான வேண்டுகோளாக நினைத்து பார்க்கிறேன். புரிந்ததா? புரிந்தா புரியலையா? அதனால் நல்லா படிக்கிறீங்க. இன்னும் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கும், நிறைய படிக்கும், நிறைய அறிவாக மனப்பாடம் பண்ணணும். ஒத்த வரியை மனப்பாடம் பண்ணிட்டு வர முடிய மாட்டேங்குது, 4 வரியை மனப்பாடம் பண்ணிட்டு வர மாட்டேங்குது, 4 வாரம் ஆனாலும் மனப்பாடம் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி படிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை எப்படி கற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே ஆய்ந்தறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வு உங்களுடைய அறிவு தேடுகிற அந்த தேடலில் தான் இருக்கிறது. நீங்கள் கற்றுக்கொள்கிற அந்த ஞானத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் உலகை சுற்றி பார்க்கிற அந்த கண்களில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பயணிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.